அனைவருக்கும் வணக்கம். நமது பொங்கல் விழாவிற்கு வருகை வந்திருக்கும் நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் சிடிஎஸ் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ரொம்ப பார்மலா இருக்குது, நம்மள வந்து செட் ஆகல. நம்ம சைட்லேயே நம்ம போய்க்கலாம். என்ன ஓகேவா? கும்பிடு ஓகேவா? நல்லா ஃபுல்லா ஒரு கட்டுக்கு வந்து உட்காந்து பண்ணிட்டு தெரியுது. நல்லா பார்த்தாவே தம்பி சீக்கிரம் கூடப்பா ஒரு துடி தூக்கத்தை போடலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சரி, அதெல்லாம் தள்ளி வச்சு நிறைய கலை நிகழ்ச்சிகள், நண்டு சென்றவங்கலாம் நிறைய ஆடல் பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருங்க. அப்புறம் நம்ம சாப்பிட்ட சக்கரை பொங்கல் டேஸ்ட் இந்த நாட்டில் இருக்கும்போதே அந்த விழா ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முக்கியமா வந்து இந்த குளிரையும் பொருட்படுத்தாம எல்லா வேஷ்டியிலையும் லேடிஸ் எல்லாம் இந்த பட்டுப்புடவைகள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நமக்கு யாரும் சீப் கெஸ்ட் எல்லாம் இல்லை, நம்ம எல்லாருமே சீப் கெஸ்ட் தான். இன்னைக்கு எல்லாருமே நம்ம எல்லாமே விஐபி தான். தனியாக சீப் கெஸ்ட் எல்லாம் விட்டுரும் கிடையாதுங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா, லேடிஸ் சாப்பிடும் போது எவ்வளவு கவனமா இருக்காங்க. சாப்பாடு அவங்க வாய்க்கு போறது கூட தெரியாம சாப்பாடு அவங்க குறைகளை உண்டுருமோங்கிறத பயமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சாப்பிடும்போது நானும் கவனிச்சாங்கலாம், எங்க அதெல்லாம் உண்டுனா வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. போயிட்டு லிப்டிக்லாம் மறுபடியும் போட்டு எல்லாம் ரெடியாக போயிட்டு அடுத்த 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 ஒரு வாரத்துக்கு ரீல்ஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டாங்க. சந்தோஷம் அவங்கள பார்க்கறதுல. அப்புறம் நம்ம மக்கள் சாப்பிடும்போது வேஷ்டி கட்டிட்டு எங்க வேஷ்டி கலந்து விழுந்துருமோன்னு பயத்திலே தான் உட்காந்துருந்தாங்க. அதையும் தாண்டி சமாளித்து சாப்பிட்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, அவங்க தான் இந்த பார்த்துக்குவாங்க, ஆட்டம் பாட்டம் தான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு 3 இது நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. மக்கள் நம்ம குட்டிஸ்லாம் வந்து டான்ஸு பாடல் அதெல்லாம் செய்யப்படுறாங்க. ஸோ நீங்க சாப்பிட்ட சாப்பாடு தெரியுமானா நீங்க கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தணும். இல்லை அப்படின்னா வீட்டுக்கு போனீங்கன்னா ஈனாவோட கேரக்டமா இருக்கும். அப்புறம் கைத்தட்டு, நீங்க கைத்தட்டு உங்க குழந்தைங்களுக்கு ஸ்டெம்ஸோட வரைக்கும் கேட்கணும். சத்தம் கேட்க கைத்தட்டே இல்லையே. நன்றி. இட்லி சத்தம் வீட்டுல யாருமே இல்லையா? அதே அதே. அப்புறம் போட்டோ புக் பார்த்தேன். போட்டோ புக்ல ஒரு போட்டோ எடுத்து கூட என்னன்னா அவ்வளவு பேர் போட்டோ எடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா போட்டோ எடுத்த யார் போட்டோ எடுத்தீங்கன்னு தெரியல. சப்போஸ் கணவன் மனைவி போட்டோ எடுத்திருந்தாங்கன்னா மேக்ஸிமம் மறுபடியும் போய் போட்டோ எடுத்துருங்க. கொஞ்சம் இறச்ச மாதிரி உங்க வயசுல காமிச்சிருந்தீங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு இருக்காது, தூக்கமும் இருக்காது. அது கேரக்டா பார்த்துக்கங்க. அப்புறம் லேடிஸ் இது வந்து இன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு கரெக்டா எப்படி இருக்கும் அப்படின்னா, புது ட்ரெஸ், புது மேக்கப்பு, நகை, இதேதான் ஃபுல்லா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா இதெல்லாம் போயிட்டு இருக்க போது இன்னைக்கு ஒரு நாள் அதை கொஞ்சம் அமைதியா வச்சுட்டு குழந்தைங்களை விளையாட்டு பர்ஃபார்ம் பண்றதை என்கரேஜ் பண்ணுங்க. கை தட்டி என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு போய் வாட்ஸ்அப்ல அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் ரொம்ப பேசிட்டே இருக்கிறேன், ரொம்ப மொக்க போடுறது. நீங்க அந்த மைண்ட் வாய்ஸ்ல சொல்றது எனக்கு இங்கே கேட்குது. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். மறுபடியும் உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.